நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 3. மித்ராவின் தந்தை நீ இல்லை என்ற துளசியின் கூற்றில் சுக்கு நூறாக உடைந்தார் கிருஷ்ணா. ஆனால் துளசி பொய்யை கூட உண்மை போல் சொல்லுவதில் திறமையானவள் என்பதை அவன் அறிவான் என்பதால் இதுவும் அதை போன்ற ஒரு பொய்தான் என்று எண்ணி சமாதானமானான். துளசிதான் சொன்னதை கேட்டதும் அவன் சென்று விடுவான் என்றெல்லாம் எண்ணவில்லை. அவளுக்கு தெரியும் தான் சொன்னதை அவன் எப்போதுமே நம்பப் போவதில்லை. ஆனால் எப்போது கூட அவனது செய்கையை எண்ணி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிற்பதுதான் துளசிக்கு எரிச்சலை கொடுத்தது. இவனால் எப்படி இவ்வாறு சாதாரணமாக தன்னிடம் பேச முடிகிறது என்ற ஆதங்கம் கொடுத்த எரிச்சல்தான் அது. கிருஷ்ணா அவளின் இந்த எண்ண ஓட்டத்தை அறியாதவனால், நீ சொன்ன பொய்ய நான் நம்பிட்ட துளசி. இல்ல, என்னை பார்க்க உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? மித்ராவுக்கு நான் தான் அப்பாங்கிறது அன்னைக்கு ஒரு நைட்டே சாட்சி. இதுக்கு மேல உங்ககிட்ட வேற எதையும் விளக்க விரும்பல என்று 6 வருடத்துக்கு முந்தைய சம்பவத்தை நினைவுறுத்த துளசி அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு, அன்னைக்கு நான் என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம்னு எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன் கிரிஷ். ஆனா மித்ரா எனக்கு கிடைச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கேன். மத்தபடி உன்னையும் உன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு என்றாள் அழுத்தமான குரலில். சோ நீயே ஒத்துக்கிற மித்ரா என்னோட பொண்ணுதானு, அப்புறம் எதுக்கு இந்த பொய் துளசி? நான் கடைசியா உன்னை விட்டு போகிறப்போ என்ன சொன்னேன்? நானா உன்னை பார்க்கணும்னு ஊட்டிக்கு வர ட்ரை பண்ண மாட்டேன். பட் நம்ம 2 பேர்ல யாரு முதல்ல மத்தவங்க இடத்துக்கு வந்து அவங்க பார்வையில படுறோமோ அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றத மத்தவங்க கேட்கணும்னு சொன்னேன் தானே. சப்போஸ் நான் ஊட்டிக்கு வந்து உன் பார்வையில பட்டுட்டா நீ சொன்னது மாதிரி வாழ்க்கை முழுக்க உன்னை விட்டு விலகியே இருந்திருப்ப. ஆனா எல்லைய தாண்டி என்னோட ஊருக்கு என்னோட ஸ்கூலுக்கு வந்தது நீலாம் துளசி. சோ நீ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் என்று தெளிவாக கூறிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு சட்டமாக அமர்ந்து கொண்டாள். துளசி அவனை ஏதோ சொல்ல வரும்போது அவளுக்கு போனில் கால் வரவே தொடுதரையில் யாரென்று பார்க்க அப்பா என்று எழுத்துக்கள் தெரிய போனை எடுத்தவள் அப்பா என்று விழிக்க கிருஷ்ணா வாய்க்குள் ஓ மை காட் அவரா என்று சொல்லிக் கொண்டான். துளசி ஒரு ஓரமாக சென்று போனில் உரையாட ஆரம்பிக்க கிருஷ்ணா அவள் பேசுவதை பார்த்தபடியே, இந்த மனுஷனுக்கு சும்மாவே நானா ஆகாது. இப்போ துளசிகிட்ட ஏதாவது பேசி அவ மனச குழப்பிட்டார்னா என்ன பண்றது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவனது யோசனைக்கு காரணமானவரும் துளசியின் தந்தையுமான ராமமூர்த்தி போனில் மகள் மற்றும் பேத்தியின் நலனை விசாரித்துக் கொண்டிருந்தார். சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியின் அந்தேரி மண்டல அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தவருக்கு தனியாக அங்கே சமாளிக்க முடியாது என்பதால் துணையாக அவரது மனைவி மீராவும் அவருடன் சென்றுவிட துளசி அவள் மகளுடன் சுகன்யா மற்றும் அவளின் அன்னை மீனாவின் துணையுடன் ஊட்டியிலேயே தங்கிவிட்டார். மகள் கிருஷ்ணாவை பற்றி சொன்னதும் எடுத்தவுடனே வெடிக்க ஆரம்பித்தார் மனிதர். அந்த ராஸ்கல் எதுக்கு இப்ப அங்க வந்திருக்கா? துளசிமா, அப்பா சொல்றபடி செய். முதல்ல நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண என்று படபடக்க அவரது மனைவி, என்ன இவர் திடீரென்று போலீஸ் அது இது என்று கத்துகிறாரே என்ற பதட்டத்துடன் அவர் அருகில் வந்தமர்ந்து கண்ணாலேயே என்னவாயிற்று என்று விடவும் அவர் மனைவியிடம் பொறுமை காக்கும்படி கூறிவிட்டு மகளிடம் பேச ஆரம்பித்தார். என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த ராஸ்கல்? பணம் இருந்தா யார் வீட்டுக்குள்ளவும் ஈஸியா போயிடலாம் நினைப்பா? லாஸ்ட் டைம் பிரச்சனை நடந்தப்போ நீ சொன்னதுக்காக நான் அவனை விட்டு வச்சேன். அத நம்ம வீக்னஸா நினைக்கிறானா என்று அவர் கோபத்துடன் பேசும்போதே மீராவுக்கு அவர் யாரை பற்றி பேசுகிறார் என்பது புரிந்துவிட்டது. இத்தனை வருடத்தில் அவரையும் ஒருவன் கோபப்படுத்தியிருக்கிறான் என்றால் அது கிருஷ்ணா மட்டுமே. அவன் செய்து வைத்த காரியங்கள் துளசியின் வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தின என்றால் அவனது செய்கைக்கு விளக்கம் கேட்ட ராமமூர்த்திக்கு இன்று வரைக்கும் அதற்கான விடையை அவன் கொடுக்காமல் இருந்தது அவருக்கு எரிச்சலோடு கூடிய கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவர் போனில் கத்துவது துளசியிடமிருந்து சில அடிகள் தூரத்தில் விலகி இருக்கும் கிருஷ்ணாவின் காதில் அரைகுறையாக விழ எழுந்து அவளிடம் சென்றவன் அவள் எதிர்பாராத விதமாக
போனை அவள் கையிலிருந்து பிடுங்கினான். துளசி கோபத்துடன் அவனிடமிருந்து பிடுங்க முயலவும் கிருஷ்ணா அவளை குறும்புடன் பார்த்தபடி முத்தமிடுவது போன்று அருகில் வரவே அவள் சட்டென்று பின்னடைந்தாள். அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டவன் போனில், "ஹலோ மூர்த்தி அங்கிள், ஹவையூ? எதுக்கு இந்த வயசான காலத்துல இப்படி கோவப்படுறீங்க? உங்க பொண்ண நான் ஒண்ணு கடிச்சு முழுங்கிட மாட்டேன், பயப்படாதீங்க" என்று இலகுவான குரலில் கூற, மறுமுனையில் ராமமூர்த்திக்கு அவனது குரலில் இருந்த இலகு பாவமே காயத்தில் உப்பை தடவுவது போல எரியவே, "யூ ஷட் இடியல்! ஏ பொண்ணு லெவல் என்ன, உன்னோட லெவல் என்ன? அவ பேர்ல கூட பவித்திரமானவடா. உன்ன மாதிரி ஆளோட பார்வை கூட அவ மேல படக்கூடாது" என்று படவடக்க கிருஷ்ணாவின் முகம் அதை கேட்டு இறுக ஆரம்பித்தது. வயதில் பெரியவராக போய்விட்டாரே என்ற எண்ணத்துடன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவள், "இப்பாருங்க அங்கிள், நீங்க அப்பவும் என்ன தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்பவும் தப்பாதான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க" என்று 6 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது போலவே இப்போதும் அவருக்கு விளக்கம் கொடுக்க முன் வந்தான். ஆனால் ராமமூர்த்தி இதை எதையுமே கேட்கும் நிலையில் இல்லையே. அவர் இன்னும் எண்ணெயில் இட்ட கடுகாக வெடிக்க கிருஷ்ணா பொறுக்க முடியாமல், "போதும் அங்கிள், நீங்க உங்க பொண்ணுக்காக பேசுறீங்க, நான் என்னோட பொண்டாட்டிக்காகவும் பொண்ணுக்காகவும் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க" என்று கூற, ராமமூர்த்தி அவனது வார்த்தையில் கோபத்தின் உச்சிக்கு சென்றவர், "துளசி உன்னோட பொட்டாட்டியுள்ள, மித்ரா உன்னோட பொண்ணு இல்ல கிருஷ்ணா" என்றார் ஆத்திரத்துடன். அவர் அருகில் அமர்ந்திருந்த அவரது மனைவியோ கணவரின் இரத்த அழுத்தம் அதிகரித்தால் அதன் விளைவு அவரது உடல் நலத்தை தான் சீர்குலைக்கும் என்று கவலைப்பட ஆரம்பித்தார். கிருஷ்ணா நிதானமாக, "ஓகே அங்கிள், ஐ அக்ரி. துளசி என்னோட ஒய்ஃப் இல்ல, ஆனா மித்ரா எங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு தானே. நான் இங்க வந்து துளசிய முறைப்படி என்னோட மனைவியை ஏத்துக்கிட்டு என் ஒய்ஃப், என் பொண்ணு கூட ஒரு சராசரியான அழகான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் தான். ஒரு பொண்ணோட அப்பாவா உங்களுக்கு என்னோட நியாயம் புரியும் நம்புறேன். பாய்" என்று கடினமான குரலில் கூறிவிட்டு போனை அணைத்து தனது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டான். துளசி அவன் கூறிய வார்த்தைகளில் எரிச்சலுற்று நின்றவள் போனுக்காக கையை நீட்ட கிருஷ்ணா மறதியாக தனது பாக்கெட்டில் போட அவளது போனை அவள் வசம் ஒப்படைத்தான். இறுகிய முகத்துடன் அவளை பார்த்தவன், "துளசி, நான் இப்ப போறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி என்னோட பேச்ச காது கொடுத்து கேட்கலையோ அதே மாதிரிதான் இப்பவும் நீ பிடிவாதமா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. 6 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிற பக்குவம் இன்னும் வரலன்னு நினைச்சேன். ஆனா இப்பவும் அதே மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்ணா என்னால பொறுமையா இருக்க முடியாது துளசி. சீக்கிரம் நல்ல முடிவா எடு" என்று சொல்லிவிட்டு அந்த ஹாலை விட்டு அகலத் தொடங்கியவன் சட்டென்று நின்றான். நின்றவன் திருப்பி துளசியை பார்த்தபடி, "உங்க அப்பா சொன்னாரு, துளசி அவளோட பேர்ல கூட பவித்திரத்தை தாங்கி இருக்கான். இந்த கிருஷ்ணாவும் கடந்த 6.5 வருஷமா துளசிய மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அவரோட பொண்ணுக்கே புரியலங்கிறப்போ அவருக்கு எப்படி புரிய போகுது" என்று பிரக்தையுடன் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். வெளியேறும் போதே இந்த வீட்டில் துளசியுடன் கழித்த இனிய நிகழ்வுகள் அவன் கண்முன் வந்து செல்ல, வார்த்தைக்கு வார்த்தை பிரின்ஸ் என்று அழைத்தவள் அந்த மோசமான சம்பவத்துக்குப் பிறகு தன்னை இவ்வளவு தூரம் வெறுக்கிறாள் என்ற எண்ணமே அவன் மனதை வருத்தியது. சரியாக 6.5 வருடங்களுக்கு முன்னர் இதே போல தன்னை வெறுத்த தனது தந்தையை எண்ணி பார்த்தவன் பெருமூச்சுடன் காரை எடுத்தான். கோயம்புத்தூர் செல்லும் வழியில் கார் விரையவே கிருஷ்ணாவின் மனம் மட்டும் ஊட்டியிலேயே தங்கிவிட்டது. அங்கே துளசியோ அவன் சொல்லிவிட்டு சென்ற 6.5 வருட கணக்கை யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். அந்த 6 மாதங்கள் அவள் வாழ்வின் வசந்த காலம் என்று அப்போது அவள் கொண்டாட்டிய அதே 6 மாதங்கள் தற்போது நினைக்கையில் அவள் வாழ்வின் இருண்ட காலமாக தோன்றியது. ஆனால் அப்போதிருந்தே கிருஷ்ணா தன்னை மட்டும்தான் நேசித்திருக்கிறான் என்ற எண்ணம் துளசியின் நெஞ்சுக்குள் இளந்தென்றலை வீச வைத்தது என்னவோ உண்மைதான். அதன் இதத்தை முழுமையாக அனுபவிக்கும் முன்னரே அவளது பாட்டி கோதையின் அறிவுரை நினைவுக்கு வந்தது. "துளசி குட்டி, வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம்டா. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒழுக்கங்கிறது மனுஷ உடம்போட சதைய போத்தி மூடி இருக்க தோல் மாதிரி. அத நினைச்சா கழட்டி மாற்ற உடுப்பா நினைக்க கூடாதுரா. ஏன்னா மனுஷ உடம்புல தோல் மட்டும் இல்லனா வெறும் ரத்தமும் சதையுமா இருக்கிற உடம்பு பாக்குறதுக்கு எப்படி அருவருப்பா இருக்குமோ அதே மாதிரிதான் ஒழுக்கம் இல்லாத மனுஷனும் பாக்குறதுக்கு அருவருப்பா தெரிவான். அதனால என்னைக்குமே ஒழுக்கத்தை மட்டும் கைவிட்டுடக்கூடாது, சரியா?" என்று அவர் 12 வயதில் ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு கொடுக்க விளக்கத்தை இன்று வரை எல்லளவும் மாறாது கடைபிடித்து வருபவள் துளசி. பிள்ளைகளுக்கு வளரும்போது எந்த நெறிகளை போதிக்கிறோமோ
அது அவர்களின் நெஞ்சில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. அந்நெறிகள்தான் வாழ்வின் சிக்கலான தருணங்களில் அவர்களின் வழிகாட்டியாக மாறுகின்றன. துளசிக்கோ பாட்டி சிறுவயதில் போதித்த நெறிகள்தான் அவளது வாழ்வின் இருண்ட காலத்தில் கூட அவளை வழி மாறாமல் இருக்க வைத்தது என்றாள் மிக இல்லை. இல்லையென்றால் பிரின்ஸ் பிரின்ஸ் என்று இவள் செய்து வைத்த பைத்தியக்காரத்தனங்கள் எல்லை மீறி சென்றிருக்கும். அவ்வாறு தடப்பொருளாமல் தன் வாழ்வை அவள் காப்பாற்றிக் கொண்ட கோதை பாட்டியின் அறிவுரைகளே காரணம் என்று என்றும் அவரை நன்றியோடு நினைத்துக் கொள்வாள் துளசி. அவரின் மறைவும் அதன் பின்னர் நடந்த நிகழ்வுகளும் கண்ணில் நீரை வரவைக்க தனது அறைக்குள் சென்றவள் அங்கே புகைப்படமாக தொங்கும் கோதை பாட்டியையும் அவருடன் புன்னகை பூத்த முகத்துடன் நின்று கொண்டிருக்கும் அவளை பெற்றவர்களான ஜனார்த்தனையும் ராதாவையும் பார்த்து, பாட்டி, அப்பா, அம்மா, நீங்க 3 பேரை பிறந்திருந்த நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்த்து கண்ணீர் விட்டு மன கஷ்டப்படுவீங்கன்னா கடவுள் உங்களை எக்கிட்ட பிரிச்சுட்டார் போல என்று சொல்ல புகைப்படத்திலிருந்து மூவரும் அவளை பார்த்து மௌனமாக புன்னகைத்தனர். துளசியின் பெற்றோர் ஜனார்த்தனனும் ராதாவும் தான். 12 வருடங்களுக்கு முன்னர் இதே ஊட்டியில் நடந்த கொடும் விபத்தில் ஜனார்த்தனன் ராதாவோடு சேர்ந்து கோதையும் சம்பவ இடத்திலேயே பலியாக ஜனார்த்தனனின் நண்பரான ராமமூர்த்தியும் அவரது மனைவி மீராவும் குழந்தையற்ற தங்களின் வறண்ட வாழ்வை வசந்தமாக்க துளசியை தங்கள் பெண்ணாக தத்தெடுத்துக் கொண்டனர். துளசியை பொறுத்தவரைக்கும் பெற்றோரின் அன்புக்கு சிறிதும் குறைவில்லாத அன்பு ராமமூர்த்தி மற்றும் மீராவினுடையது. அதனால்தான் இன்றும் அவள் தன்னை துளசி ராமமூர்த்தி என்றே அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். அவர்களுக்கும் துளசியைப் போல ஒரு அருமையான பெண் குழந்தை மகளாக கிடைத்ததில் பெருமைதான். இருவரும் அவளை இளவரசி போல நடத்தியதில் பெற்றோர் மற்றும் பாட்டியின் இழப்பை சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்தாள் துளசி. துளசியின் 18வது பிறந்தநாளின் போதுதான் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியில் ராமமூர்த்திக்கு வேலை கிடைத்தது. அதற்கு முன்னர் குந்தா நீர்மின் சக்தி நிலையத்தில் பொறியியல் பிரிவில் பணிபுரிந்து வந்தவருக்கு அந்த பணி கிடைத்தது மிகப்பெரிய விஷயம். மகளையும் மனைவியையும் மும்பைக்கே அழைத்து சென்று விடுவோம் என்று எண்ணியவருக்கு துளசியின் மறுப்பு பதிலாக கிடைத்தது. துளசி தனக்கு ஊட்டியை விட்டு வர விருப்பமில்லை என்றும் இங்கேதான் தனது பெற்றோர் மற்றும் பாட்டியின் நினைவுகள் நிறைந்திருப்பதாகவும் கூறியவள் தான் தினமும் விபத்தில் பாட்டியும் பெற்றோரும் இறந்த அந்த இடத்திற்கு சென்று குறைந்தது 5 நிமிடங்களாவது செலவழிக்காமல் வருவதில்லை என்ற தகவலையும் வெளியிட இத்தனை நாட்கள் இது தெரியாமல் இருந்திருக்கோமே என்று ஆச்சரியப்பட்டனர் ராமமூர்த்தியும் மீராவும். தினமும் அங்கே சென்று அன்றைய தினம் நடந்தவற்றை பெற்றோரும் பாட்டியும் அங்கே இருப்பதாக பாவித்துக் கொண்டு கடகடவென்று ஒப்பித்து விட்டுதான் திரும்புவாள் அவள். இங்கிருந்து சென்றுவிட்டாள் தன்னால் அவர்களிடம் இப்படி பேச முடியாதல்லவா என்று கூறிவிட ராமமூர்த்தியும் மீராவிடம் துளசியை வற்புறுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். மீராவுக்கு 10 வயதில் இருக்கும் மகளை தனியாக விட்டுச் செல்வதின் தயக்கம் அகலாமல் இருக்க துளசியின் தோழி சிவன்யாவும் அவளது அன்னை மீனாவும் தான் தாங்கள் துளசியோடு இருந்தவளை பார்த்துக் கொள்கிறோம். ராமமூர்த்திக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அவர் இழக்கக்கூடாது என்று சொல்லி இருவருக்கும் தைரியம் கொடுத்தனர். அந்த நம்பிக்கையில்தான் ராமமூர்த்தியும் மீராவும் மும்பைக்கு சென்றனர். அவர்கள் சென்ற பின்னர்தான் விதி கிருஷ்ணா என்பவனின் வடிவில் துளசியின் வாழ்வில் தனது முதல் சதுரங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தது. அதற்பின்னர் நடந்த எதையும் நினைத்து பார்க்க பிடிக்காதவளாய் துளசி தனது எண்ண ஓட்டத்தை திசை மாற்ற முயன்று அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டாள். இதை விட்டால் அவள் யாரை பற்றி நினைக்கப் போகிறாள்? அவளது செல்ல மகளை பற்றித்தான். தன் வாழ்வில் நடந்த அனர்த்தங்கள் அனைத்துக்கும் கடவுளை எங்கே குற்றம் சாட்டி விடுவாளோ என்று பயந்துதான் அனைந்துக்கும் பிராயச்சித்தமாக அவர் தனக்கு மித்ராவை அழைத்து விட்டார் போலும் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வாள் துளசி. இப்போதும் அப்படி நினைத்தவாறே மகளை தேடி தோழியின் வீட்டுக்குச் செல்ல எண்ணினாள் அவள். ஒரு வழியாக கிருஷ்ணா அங்கிருந்து சென்று விட்டதால் பிரச்சனை முடிந்தது என்றெண்ணி நிம்மதி அடைந்தவளாய் தோழியின் வீட்டை நோக்கி நடைபோட்டவள் அறியவில்லை. அவள் முடிந்ததா எண்ணுவது யாவுமே இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்பதை.